இங்கெல்லாம் உடம்பு கிடப்பாங்க ஆளுங்க, இங்கெல்லாம் யூரினேட் பண்ணிடுவாங்க, பாத்ரூம்லாம் போயிடுவாங்க. நேற்று நான் வந்து கேட்டப்போ லாக் பண்ணியிருக்கு, என்னென்ன லாக் பண்ணியிருக்கு, மூடிட்டீங்களாண்ணா? ஆமாம். அது அப்புறம் அந்த ஆளுக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லை. நான் துள்ளி குதிச்சுட்டேன், மூடிட்டாங்கடா. நான் வேணா போய் கேட்கட்டுமா? வேண்டாங்க, நமக்கு சண்டையே வேண்டாம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். இந்த பில்டிங்கை பாருங்க, பெயிண்ட் கிண்ட் அடிக்கல, ஒரு பழைய குடவுன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு குடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டோன்னு நாங்கள் யாரோ ஒருத்தர் கார் அப்படி ரவுண்ட் போவோம். பசங்க எங்கேயும் நிற்க விட மாட்டோம். கோ ஹோம் போலீஸ்கார மாதிரி சுற்றிட்டு இருப்போம். ஸ்கூலுக்கு வெளியே இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது. இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கு, வேளாங்கண்ணி ஸ்கூல். அந்த பக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. நிறைய இந்த அபார்ட்மெண்ட்டுங்க பக்கத்துலயே இருக்கு. இப்போ வெளியில இப்போ நானே வந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்களே, போலாமா வரலாமான்னு ஒரு பயம் வருது. குடியிருப்பு பக்கத்துலயோ ஸ்கூல் பக்கத்துலயோ டாஸ்மாக் இருக்க கூடாதுன்றது நல்லதா கெட்டதா? ஸ்கூல் பசங்க இப்படி போறாங்க, இங்க இப்படி குளிச்சுட்டு வந்து யாராவது ஒருத்தங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்? இந்த ரெண்டு ஸ்கூல்ல இல்ல, அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? எனக்கு ஃபோன் பண்ணி வெளியில் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொன்னான். யாருன்னு தெரியல, லாங் டைம் பேக். ஸ்கூலில் இல்லை, 60 வருஷமா ஸ்கூல் நடத்துறீங்க. 2 ஸ்கூலுக்கு நடுவில் ஒரு டாஸ்மாக் நடக்குதுன்னா அதை மூடுறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு தரப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் முடியல? இந்த இடத்துல டாஸ்மாக் இருக்கிறதுனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் அது உள்ளே போய் அவனை இழுத்துட்டு வந்து 4 சாத்தி நீ சாவ, உங்கள் அப்பன் சாவ, சாகிறதுக்காக எதுக்குடா ஓடி ஓடி போகிற? யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கர கியூரியாசிட்டி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு டாஸ்மாக் இருக்கும்போது இங்கே போய் இதை வாங்கி குடிச்சா என்ன அப்படின்ற ஒரு உணர்வு வரும்ல. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து டிசிப்ளினாக இழுத்துட்டு வருது எப்படி? ஆக்சுவலி உங்க பகலகுமாரி அம்மா வந்து இந்த டாஸ்மாக் தான் மூடிட்டாங்க. டாஸ்மாக் ஷாப் தமிழ்நாடு முழுக்க வந்து பொது சிஎம் வந்த பிறகு 717 கடை மூடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சிட்டி லிமிட்ல வந்துட்டு 50 மீட்டர் தான் வந்து அந்த 500 மீட்டர் இருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ரூரல்ல 100 மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் 200 மீட்டர்ஸ் இது மாதிரி தான் இருந்தது. இப்போ திடீர்னு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது 500 மீட்டர் இருந்து புதுசாக இப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன, ஆல்ரெடி டாஸ்மாக்கான பேசிக் ரூல்ஸ்ல 50 மீட்டர் 100 மீட்டர் தான். ஏன்னா நம்ம சிட்டில இடம் இருக்காது, வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இருக்காது. நீங்க இப்போ பார்க்க போனா இப்படி 6 கிலோமீட்டர் எடுத்துட்டு போனாலும் போயிடும். ஒரு 100 மீட்டருக்கு மேலலாம் எந்த இது சிட்டில இடம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால என்னன்னா, இந்த கடை ஏற்கனவே கலால வந்து சொன்னப்ப 120 மீட்டர் மேலே டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் மேலே அந்த கடை இருக்கு. ஸ்கூல் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் கடை மூடி, கடை 12 மணி தான் திறக்கிறாங்க. 3-4 மணிக்கு கடை இது பண்ணுறப்ப இந்த கடையில் போட்டு மேய்ப்பாருங்க. ஒருத்தர் 2 பேர் தான் போகிறாங்க. இந்த டிராஃபிக் வண்டிகள் போகிறதோட காரணம் என்னன்னா, பக்கத்தில் இந்த மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ரோட்ல போயிட்டு இருக்கு. பெருசா ரெசிடென்ஷியல் கிடையாது சார். ஆக்சுவலா நானே ஒரு மக்கள்ல ஒரு தேவையை கேட்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கு, வேளாங்கண்ணி ஸ்கூல். அந்த பக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. நிறைய இந்த அபார்ட்மெண்ட்டுங்க பக்கத்துலயே இருக்கு. இப்போ வெளியில இப்போ நானே வந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்களே, போலாமா வரலாமான்னு ஒரு பயம் வருது. இப்போ நான் வந்து பட் அது நல்ல விஷயம் தானே. குடியிருப்பு பக்கத்துலயோ ஸ்கூல் பக்கத்துலயோ டாஸ்மாக் இருக்க கூடாதுன்றது நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம். முற்றிலும் குடின்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன், இப்போ நான் வந்து இப்போ எனக்கு 23 வருஷம் சொல்லிட்டு எல்லாமே டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த மீடியாவும் எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து எதையும் பார்க்குறேன். அதாவது 4000 சொச்சம் டாஸ்மாக் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. எம்ப்ளாயிஸ் 30,000 பேர். தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 8 கோடி பேர். பட் 8 கோடி மக்களோட நலனா 30,000 எம்ப்ளாயிஸோட நலனா சொல்லல. கவர்மெண்ட் ரெவன்யூ வருது இல்ல. இப்போ நாங்கள் வந்து தனியா நாங்கள் வந்து கடை வச்சு நடத்தல. ஆமா, இந்த கடை அரசாங்கம் நடத்துது. இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இது நாட்டோட பிரச்சனை. கடை அரசாங்கம் நடத்துது. நடத்துறப்ப உங்களுக்கு பப்ளிக் என் வீட்ல இருந்து எல்லாம் போறாங்க. எல்லாருமே அந்த பப்ளிக்ல டிஃபிகல்ட் இருக்குதான் செய்யுது. இப்ப மீடியால எல்லாம் பேசுறப்ப எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்றத சொல்லணும் இல்லையா? இப்ப மாற்று ஏற்பாடு ஒன்று இருக்குல்ல. இப்ப கடைகள் வந்து மூடுறாங்க. இந்த கடை வந்து அந்த லிமிட்ல வரல. இப்ப 500 மீட்டர்ங்கிறது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய லிமிட் இல்லையா? இப்போ இங்க தான் சார் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் பசங்க இப்படி போறாங்க, இங்க இப்படி குளிச்சிட்டு வந்து யாராவது ஒருத்தங்க நீங்க நல்லா இல்ல, பாக்குறதுக்கு கூட நல்லா இல்ல. எதுவுமே சொசைட்டில நல்லா தான் இல்ல. அவங்களே சொல்றேன். நான் வந்து இப்போ எங்களோட வேலையோ அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். மதுவிலக்கு கொண்டு வந்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அரசு பணியில் எங்களுக்கு இப்போ தகுதியான அரசு பண்ணி இல்லை. இது வந்து இது நான் நியாயப்படுத்தல. இந்த இடத்துல தொழில் இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி சொல்றீங்க, இந்த இடத்துல டாஸ்மாக் வைக்காம வேற இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். வேற இடத்துல நீங்கள் சிட்டியில் எங்கே போய் பார்ப்பீங்கன்னா, சிட்டியில் எங்கே நீங்கள் இது மாதிரி சிட்டியில் கிடைக்காது, அவுட்டரில் தான் போகணும். நம்ம விஷயம் நல்லா நான் சொல்கிறது ஒரு விஷயம் கடை நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு கடை மூடிடுறோம். இந்த 4 கடையை மூடிடும். அந்த 4 கடையும் ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு இடத்துல போனால் அந்த ஒரு இடத்துல கூட்டம் குவியும்.
அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அவ்வளவு தூரம் வரும். அது ஒட்டுமொத்தமா அரசாங்கம் முடியலல்ல. இல்ல இதுக்கு வழியே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். என்ன வழி இங்க வந்து அவ்வளவு இடம் இருக்கு தமிழ்நாட்டுல, அவ்வளவு இடம் இருக்கு. அதுக்காக ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அது தப்பு நான் சொல்லல. அது நான் தப்பு சொல்லல. அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அது ஒத்துழைப்பு தான். உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்? இந்த ரெண்டு ஸ்கூல்ல இங்க இல்ல. அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? இல்ல நான் அந்த அர்த்தத்தை சொல்ல தயவுசெய்து இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு பேரண்டா ஒரு பயம் இருக்கும்ல. இவங்க நியாயப்படுத்த விரும்பல. இவங்க வந்து என்ன மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியா, அதாவது இந்த லிஸ்ட்ல வராத மிகைப்படுத்தல சார். இதெல்லாம் வந்து சாதாரண பொதுஜனத்துக்கு இருக்கக்கூடிய சாதாரண எண்ணம் தான். நன்றி தெரிவிச்சு ஒரு நியூஸ் சொன்ன 2 நாள் முன்னாடி போட்டாங்க. ஆமா. ஆனா அப்ப கடையை மூடாத கடையை மூடனதா சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இது இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஃபேஸ்புக் உலகத்துலயும் அது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. காலையில கூட உளவுத்துறையில எனக்கு இப்ப இது பண்ணிருந்தாங்க. எந்த வருஷம் இந்த கடையில இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இப்ப நேத்துக்கு இங்க இருந்த ஒருத்தர் கிட்ட அந்த அம்மா கேட்கும் போது அவர் கடையை மூடிட்டோன்னு சொல்லியிருக்காரு. இல்ல யாருமே வந்து அது குறிப்பா போறவங்க திடீர்னு நேரம் கஸ்டமர்ஸ் போயிருப்பாங்க, வேற மூடிட்டுன்னா அந்த கஸ்டமர் நின்று கூட இருக்கலாம், அவங்க கூட சொல்லிருக்கலாம்ல. பொதுவா வந்து இந்த கடைகள் வந்து மூடுறது நல்லதுதான். நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் அது நல்லது தான். ஆனா இது வந்து என்னன்னா கவர்மெண்டோட பாலிசி மேட்டர்ல அது இருக்கு, பாலிசி வைஸ்ல அது இருக்கு. நீங்க தள்ளி எடுத்து வைக்கிறாங்களோ மற்றது பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க கன்சல்ட் பண்ணும்போது இதெல்லாம் போடும்போது ஊழியர் நலனை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒப்பன்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, நீங்க சொல்ற இதுக்கான மாற்று ஏற்பாடுகள் பண்ணுங்க. அதை நீங்க வந்து அரசாங்கத்தை எடுத்து சொல்லுங்க. டாஸ்மாக் வந்து 83ல உருவானது மேடம். ஆமா, அது வந்து 83ல உருவானது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சில்லறை விற்பனைக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. விற்பனைக்கு சில ரீட்டைல் சேல்ஸ் 2003 தான் வரும். 3 கடைசியில வரும். 3 டிசம்பர்ல வரும். டிசம்பர்ல வரப்ப வந்து சில்லறை விற்பனை கொண்டு வராங்க. ஆமா, ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சி காலத்துல நாங்க எங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. கவர்மெண்ட்டுக்கு எங்களால 50,000 கோடி ரெவென்யூ கொடுக்குறோம். லாபம் கவர்மெண்ட்டுக்கு லாபமா இருக்கட்டும் சார். ஆனா இங்க சாதாரண நிறைய பெண்களுக்கு அவங்களோட குடும்பத்துல நிம்மதியே இல்லன்றது தானே பிரச்சனை. நான் வந்து உண்மைதான். நான் பண்ணா முழு மதுவிலக்கு நோக்கி போகணும். இங்க இருக்கிற இந்த குடிமகன்களை நீங்க கேட்டீங்கன்னா டெய்லி தினக்கூலி 1000 ரூபாய் இருக்கும். இங்க வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் தொலைச்சிட்டு போயிருவாங்க. கவர்மெண்டோட லாபம் வந்து பாதி குடிமக்கள் அழிச்சு பாதி குடிமக்கள் மூலியமா வருமானம் வர வைக்கிறதா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகு. எந்த கவர்மெண்ட்டுக்கு அழகுன்னு நான் சொல்லல. அதுக்கு நம்ம வந்து அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மதுவிலக்கு கொண்டு வரப்பெல்லாம் தமிழ்நாட்டில் கள்ளத்தரசா உலகம் நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி மரக்காணம் சம்பவங்களுக்கு உதாரணம். அதுக்கு முன்னாடி 87 எம்ஜிஆர் பீரியட்ல நடந்துச்சு. அப்புறம் சாராயம் கொண்டு வரப்பட்டது. அப்படியே பணக்காரன் அவன் கார் எடுத்துட்டு போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ல கூத்தடி கும்மாள் அடிக்கிறது, ஆட்சி அதிகாரம் சப்போர்ட் பண்ணி அவங்க போயிடும். சாதாரண உடல்வலி கூட சார் இது என்ன சார் நியாயம்? பணக்காரன் 100 கோடி சொத்து வச்சிருக்கான், அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காம போய் குடிக்கிறான்னு வெச்சுக்கோங்க. இவங்க 1000 ரூபாய் தினக்கூலி குடிச்சிட்டு குடும்பத்துக்கு கொடுக்காம பொண்டாட்டிகளை குடிக்காம குடிச்சா அது சரியா? ரெண்டு ஒண்ணு கிடையாது. பணக்காரன் வெளிநாட்டுக்கு போறான், இவங்க போக முடியாது. அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. பாலிசி தெரியுங்களா? பாலிசின்றது பொதுவா தான் இருக்கும். அதுக்காக சொல்ல இந்த கடைகளை மூடுறதை பத்தியோ இது வந்து முழு மதுவில கொண்டு வரதோ நாங்க எதிர்ப்பு கிடையாது. நாங்க ஒட்டுமொத்த எங்க தொழிற்சங்கலாம் கூட கேட்கறதுன்னா நீங்க முழு மதுவில கொண்டு வாங்க, நாங்க வந்து எங்களை மாற்று பண்ணி கொடுத்து தான் சொல்றோம். முழு மதுவில கொண்டு வாங்க, மாற்று பண்ணி கொடுத்து தான் சொல்றோம். இப்ப இது மாதிரி நான் புதுசு நாம்ஸ் கொண்டு வரப்ப அரசாங்கம் அதுக்கு அது மாதிரி இதை முடிவு பண்ண போறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அரசு எடுக்கிற முடிவுக்கு நிர்வாக எடுக்கிற முடிவு கட்டுப்படுத்த ஆகணும். நான் உங்ககிட்ட கேட்கறதுன்னா உங்க வாயிலா இப்ப சபையில எப்படி சபாநாயகர் மூலமா கேட்கணும், ஒரு பத்திரிகையாளரா உங்க வாயிலா நான் கேட்கறது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல நீங்க மாற்று திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்த போறீங்க? இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க வாழ்வாதாரம்னு சொல்றீங்களே, வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சாப்பிட முடியாம, குடியிருக்க உணவு உடை உறைவிடம் இல்லாம வாழறதே பாதுகாப்பா வாழ முடியாம இருக்கிறது தான் பேசிக் வாழ்வாதாரம். அப்படிதான் பேசிக். நாங்க வேலைக்கு வரல, அந்த பேசிக் நாங்க வருமானத்தை தொழில் நடத்துறதுக்கு பிளஸ் இது கலாச்சாரத்துல சீரழிவு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேக்குறீங்க. அது ஓகே. இது மாற்று தான் நான் சொல்றேன். இதுக்கான மாற்று என்னங்கறத கவர்மெண்ட் இதுல தீவிரமா தெளிவா சொல்லணும்ன்றீங்க. தெளிவா சொல்லணும். இது மாதிரி ஒரு இது அமைச்சர் போடல, அதுக்கான வரைவுகள் கிடையாது. இது வந்து இப்ப திடீர்னு ஒரு ஆர்டர் வரப்ப அது படிப்படியா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா எந்த ஆர்டரும் வரல. இல்ல இந்த கடைக்கு மூடுறதுக்கு எதுவும் வரல. எந்த ஃபார்மும் வரல. இந்த கடையை மூடுறதுக்கு வரல. மத்த 717 கூட கடை அந்த 717 கடையில இந்த கடை இல்ல. லிஸ்ட் இல்ல. அது லிஸ்ட் வேணும் கொடுக்கணும். அந்த 717 அந்த கடை லிஸ்ட்ல இல்ல. அவங்க வந்து அவங்களோட இதுக்காக அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதான் சொல்ல முடியும். இல்ல அவங்களும் வந்து டிவிக்கு விஜய் அவர்களோட ஃபேனா இருக்கலாம். சொல்லிட்டு இருக்காரு. அதான் கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க இருக்கு இன்னும் வரல. அந்த திரும்ப வரலாம் நம்ம என்ன. பட் கவர்மெண்ட் மூடணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா நீங்க பண்ணுவீங்க. மாற்று ஏற்பாடு என்னன்னு கேக்குறீங்க. அரசு ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். எனக்கு மேல சொன்னீங்கன்னா
எங்களுக்கு வந்து எல்லாம் வந்துடும். இப்போ இது இங்க மூடுறதுனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் சார்? இப்போ ஒன்று சொல்றேன், இல்ல இது எங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க, எந்த விதமான நஷ்டம் எங்களுக்கு கிடையாது. இல்லை தான் வெளில பார்க்குறோம். எங்களுக்கு மார்க் எத்தனை பேர் பாக்குறீங்க? இல்லை 5 6 கடையில் 8 பேர் இருக்கும், 7 பேர் இருக்கும். அப்புறம் பார்ல ஒரு கடையில 8 பேரா? ஒரு கடையில் 8 பேர் இருக்கும். இங்கே வெளியில் நீங்கள் எது பண்ணாலும் இப்போ ஊழியர் சம்பளம் என்ன தெரியுங்களா? சூப்பர் சம்பளம் வந்து 14,000 ரூபா சம்பளம், சேல்ஸ்மேன் 12,000, பாட்னு 8,000 ரூபா சம்பளம். எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் பிரச்சனையா என் மண்டையில ஏற மாட்டேங்குது. தயவு செய்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அது 7,000 ரூபாய் டாஸ்மாக்ல கழிச்சிட்டு 3,000 ரூபாய் பொண்டாட்டிட்ட கொடுக்காம அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறவங்க தான் என் கண்ணுல தெரியும். என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல சார். எதையுமே நம்ம சொசைட்டில அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம இதே சொசைட்டில இருக்கோம். இல்ல எது பெரிய பாதிப்பு? எது பெரிய பாதிப்பு? குடும்பங்கள் பாதிக்கப்படுறது பெருசா, ஒரு டாஸ்மாக்ல 4 பேர் வாழறது பெருசா? அது சொல்லல. இங்க குடிக்கிற 1000 பேரால 1000 குடும்பம் பாதிக்கிறதா, இந்த டாஸ்மாக்னால 10 பேர் பாதிக்கப்படுறது பெருசா? எப்பயுமே ப்ராபபிலிட்டி என்னன்னா எது அதிக பாதிப்போ அதை தானே நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்க சொல்றீங்க டாஸ்மாக்னால பாதிப்பு இவ்வளவு இருக்குன்னு, இந்த பாதிப்பு இவ்வளவு இருக்கு, இந்த டாஸ்மாக்ல குடிக்கிற 1000 பேரால அந்த குடும்பங்கள்ல பாதிப்பு இவ்வளவு இருக்கு. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? மேடம் இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஒரு சின்ன இடத்துங்க, இந்த இடத்துல ஒரு கடையில் மூடிடுறாங்க. இப்ப இங்க இருந்து ஒருத்தர் வேற ஏரியா தான் போகணும். நீங்க வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறீங்க, அதனால நானும் உங்க மேல மரியாதையாவே பேசுறேன். உங்க மனைவிக்கு இது ஓகேவா? ஸ்கூல் பக்கத்துல இது இருக்குன்றது இது தப்புங்க. அவங்க ஓகே சொல்றாங்களா சார்? அவங்க ஓகே சொல்றாங்களா சொல்லலையா? இல்ல எந்த விதத்திலும் நியாயப்படுத்தலைங்க மேடம். இல்ல அவங்க ஓகே சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க. கேக்குறாங்கல அது நியாயப்படுத்தல. இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு? அடிப்படையான விஷயம் இதுக்கு மாற்று ஏற்பாடு என்னங்கறத கவர்மெண்ட் தான் சொல்லணும். அத நம்ம பார்க்கலாம். என்னன்னா இப்ப இல்ல ஒரு இந்த கடையில வந்து ஒரு 20 வருஷமா 25 வருஷமா அந்த கடை இருக்கு. இது பெருசா வந்து இப்ப தமிழ்நாடு இந்த கடை மட்டுமே கிடையாது, எல்லா கடையுமே இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அவர் நமக்கு மதிப்பு கொடுத்து நின்னு பேசிட்டு இருக்காரு. சார் உங்க பேர் என்ன சார்? சங்கர். அவர் நமக்கு மரியாதை கொடுத்து நின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 4000 சொச்சம் கடைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது வரைக்கும் பெருசா எந்த கவர்மெண்ட் பெருசா யோசிக்க. ஒரு கவர்மெண்ட் வழக்கமா ஒரு 500 கடை வருஷம் மூடி குடிக்கிறதுனால குடும்ப தழுவிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? சாதாரண மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் முழு மதியில கொண்டு வரணும். பணக்காரங்களை பத்தி நான் பேசல, ஏழைகள். இல்ல எங்களுக்கு கடைகளை மூடுறது பத்தி எந்த விதமான இதுவும் இல்ல. எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். இதை வந்து சரியா தவறான ஸ்கூல் பக்கத்துல இருக்கும், அதை நான் சரின்னு உங்களோட வாதிட்டு விரும்பல. இப்ப குடிமக்களும் நம்ம மங்கத்துல சமுதாயம் எல்லாரும் மூடிட்டாங்களா கேட்டாங்களா? ஆமா நிறைய எவ்வளவு ஊர்ல எவ்வளவு போனேன் எனக்கு. இதுல ஒரு 2 நாளா மன உடைச்சல. எப்படி நீ மூட்டாலாம் வேலை இருக்கா இல்லையா உனக்கு? இல்ல இது உங்களால தெரிஞ்சுக்கங்க. இல்ல சின்னாச்சு நான் சொல்றேன் லிஸ்ட் கிடையாதுங்க அப்படின்னா இல்லையா உங்களுக்கு மீடியால வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி ஒரு பிரச்சனையா சார்? நல்ல விஷயம் தானே. பிரச்சனை நல்ல விஷயம், மன உளைச்சல் நல்ல விஷயம். இப்ப நீங்க வந்து சிறந்த பத்திரிகையாளர் இருந்த எந்த ஐயப்பாடும் இல்லை. நீங்க உங்களை மாதிரி இருந்தா சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் 4வது தூண், ஜனநாயக 4வது தூண். அந்த பத்திரிகையும் எங்களோட இது நீங்க கன்வே பண்ணணும். நீங்களே கன்வே பண்ணிடுங்க. முதலமைச்சர் விஜய்க்கு கன்வே பண்ணிடுங்க. அவர்னா நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு கேட்டது என்னன்னா, எந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க நீங்க முழு மதுவிலக்கு கொண்டு வரதை பத்தி எந்த விதமான ஆட்சேபனும் கிடையாது. எங்க இருக்கிற ஒரு இப்ப 30,000 எம்ப்ளாயில ஒரு 10,000 ரூபாய் குடிச்சு எங்க எம்ப்ளாயே குடிச்சு செத்து போயிட்டான். எங்க எம்ப்ளாய் குடிச்சு செத்து போயிட்டான். அவங்களுக்கான மாற்றுப்பணி உண்மை குடிச்சு செத்து போயிட்டான். குடிச்சு அதுக்கான மாற்று வழி பண்ணிட்டு எது வேணாலும் பண்ணுங்க. என் லைஃப்லயே முதல் முறையா ஒரு டாஸ்மாக் முன்னாடி ஒரு விஷயத்த பேசி இருக்கோம். பட் இது வந்து நிறைய பெண்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில நிரந்தரமா ஒரு தீர்வு வரணுங்கிறதுக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். நான் என் லைஃப்ல நிறைய பெண்களை சந்திச்சிருக்கேன். அந்த பெண்கள் பேசின விஷயம், அவங்க வீட்டுல கம்மியான சம்பளம் வாங்கிட்டு ஆண்கள் அதை குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது, உதைக்கிறது, சந்தேகப்படுறது, இதனால குடும்பங்களே அழிந்தது, அவங்களோட வாரிசுகள் பிள்ளைகள் கஷ்டப்படுறது, இதெல்லாமே நிறைய பெண்களோட லைஃப் ஸ்டோரிஸை ரத்தமும் சதியமா நான் கேட்டிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இதை மூடிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பகல்குமாரி அம்மாக்காக இங்கே இன்டர்வியூ எடுக்க நம்ம வந்தோம். பட் இந்த ஓனர் சொல்றது என்னன்னா, எந்த லிஸ்ட்லயும் எங்க டாஸ்மாக் மூடியாச்சுன்னு வரல. பட் மூடணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட் தான். பட் என்னவா இருந்தாலும் டாஸ்மாக் வந்து ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல, கோவில் பக்கத்துல, குடியிருப்பு பக்கத்துல இருக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்யூஷன். பட் இவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் ஆலோசிச்சு வைக்கணும். பார்க்கலாம். திருமதி பகலகுமாரி பிள்ளை அம்மா கூட தான் இருக்கேன். 77 வயசு, ஆனா மனசுல வந்து சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பாங்க. அவங்க குழந்தை மாதிரி தான். பட் இஸ் வெரி பிரில்லியன்ட் அண்ட் எம்பவர்ட் விமன். ட்ரெயின் வேளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூலோட ஃபவுண்டர். 60 வருஷமா இந்த ஏரியால ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க.
நேற்றுக்கு மட்டும் ஒரே நாளில் இவங்க பயங்கர வைரல். என்னன்னா இந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 150 மீட்டரில் இருக்கக்கூடிய டாஸ்மாகை மூடிட்டாங்கன்னு சொல்லி அப்படி குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு வீடியோ போட்டாங்க. ஸோ பயங்கர வைரல் அம்மா. ஆனால் இன்னைக்கு அந்த டாஸ்மாகை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் இன்னும் 1 வாரம் 2 வாரம் டாஸ்மாக் ஓட்டிக்கலாம்ல, அதாவது மூடுறதுக்கு 2 வாரம் அவகாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால திறந்து வச்சுருக்காங்க. அப்படி தானம்மா? அதே தான். ஆனால் பர்மனெண்ட்டாக மூடிடுவாங்கல்லம்மா? மூடணும்ல, மூடணும், மூடி தான் ஆகணும். ஸ்கூல் பக்கத்துல இருக்க முடியாது. இந்த சீஃப் மினிஸ்டர் பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். சூப்பர்மா சூப்பர். ஸ்கூலை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அம்மா கிட்ட பேசலாம். அபர்ணாவோட அம்மா, என் ஃப்ரெண்ட் அபர்ணா யாரு, புதுக்கோட்டையில இருந்து சரவணன். அபர்ணா தனுஷ் சார் கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா? அபர்ணாவும் இப்போ வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல கேரக்டர். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க அபர்ணாவை அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது எனக்கு. அவங்க வந்து பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், வீடை அவங்க க்ளீனாக வச்சுருக்கிறது, அவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறாங்கங்க அபர்ணா. இப்போது நம்மலாம் ஆக்ட்ரஸ்னால் என்னமோ நினைப்போம், பட் இஸ் வெரி டிசிப்ளின். அவங்க பேசுகிற ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுறது, ஸ்கூல் ரன் பண்ணுறது, அண்ட் அவங்களோட எம்ப்ளாயீஸ் அவங்க டீல் பண்ணுறது எல்லாமே டிசிப்ளின் கம்மிங் ஃப்ரம் அம்மா. இல்லை 60 வருஷமா ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் டாஸ்மாக் மூடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. பண்ணுங்க, நிறைய தரம். எவ்ரி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பெட்டிஷன் எடுத்துன்னு போயிடுவோம். எவ்ரி டைம் ஒரு கவர்மெண்ட் மாறினோடனே பெட்டிஷன் கொடுப்போம். பெட்டிஷன் கொடுத்தோன்னே சில கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். அட் ஒன் பாயிண்ட் அண்ட் டைம் என்ன போச்சு, ஆக்ஷனே எடுக்கலை. அப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்போ தான் இவங்க எங்களை மிரட்டினாங்க. யாரு? டாஸ்மாக் ஓனர். டாஸ்மாக் ஓனர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அது அவங்க வந்து சொன்னாங்க, என்ன பெட்டிஷன்லாம் எழுதி போடுறியா அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினாங்க. ஸ்கூல் ஃபோனில் தான் கால் வந்தது. அப்போ மொபைல் இல்லை எனக்கு, மொபைல் இல்லாத நேரத்தில். அப்புறம் எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ சொன்னேன், வேணாமா விட்டுடு, ஏதோ நடந்துட்டு போட்டோம், பகவானாக பார்த்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு. என்ன மூஞ்சியில் ஆசிட் ஊற்றிடுவேன் அப்படின்னு. யாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடக்க இந்த ஏரியாவில். நான் வெளியில் நடந்தால் எல்லாம் 4-10 பேர் கூட வந்துடுவாங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு அவ்வளோ அளவுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு செஞ்சுருக்கோம். கொரோனா போதும் சரி, ஃப்ளட்ஸ் வந்த போதும் சரி, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நின்று சாப்பாடெல்லாம் கொடுத்து, பால்லாம் வாங்கி கொடுத்து, ஜனங்களுக்கு மருந்து கொடுத்து அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபெல்ட் திஸ் இஸ் மை பிளேஸ். இப்போ டாஸ்மாக் வந்து இப்போதான் ஆச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பேரில் ரன் ஆகிட்டு? ஒயின் ஷாப். ஓகே, ஒயின் ஷாப்பாக இருந்தது. அந்த கடை எவ்வளோ நாளாக இருக்குங்க? இவ்வளோ வருஷமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-40 வருஷமா இருக்கு. வருஷ கணக்கா கண்டிப்பாக 25 வருஷம் இருந்துருக்கு, அதுக்கு மேலே இருக்கலாம். ஒரே ஓனர் தான். யார் ஓனர் யாருன்னு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. கடை பேர் போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த அண்ணல் நடக்குதுன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டேன். ஒரு டி நகர்ல, சென்னை வந்து தமிழ்நாடோட தலைநகரம். அதுவும் டி நகர் வந்து அதுவும் டி நகர் மையம் தலைநகரம். எஸ். இந்த டி நகர்ல 4 ரோடு சந்திக்கிற ஒரு ஜங்ஷன்ல பக்கத்துல இவ்ளோ அபார்ட்மெண்ட்ஸ், வீடு இருக்கு, ஸ்கூல். அந்த பக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா? 2 ஸ்கூல் இருக்குங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். அவங்களுக்கு ஒரு 300-400 மீட்டர் இருக்கும். எனக்கு தான் 100-150க்குள்ள. 2 ஸ்கூலுக்கு நடுவுல ஒரு டாஸ்மாக் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருந்தும் பசங்க ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு போகணும், இந்த பக்கம் ஒரு ஸ்கூல்ல இருந்தும் பசங்க நடந்து தான் போகணும், இதை கிராஸ் பண்ணி. அப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். நிறைய ஆளுங்க கீழே விழுது. நம்ம வீட்டு இங்க வீடு, என் வீடு, அதை பாருங்க, அதான் என் வீடு. அங்கே நடந்து வந்து எங்க வீட்டு வாசல விடுது, நாங்க போலீஸை கூப்பிட்டு திருப்பி அனுப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. அப்புறம் விட்டுட்டோம். Is there any point when there is nobody is listening to you? அதனால தான் விட்டுட்டோம் அப்படியே. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட்லாம் நாங்கள் கேட்கவும் இல்லை, பெட்டிஷன் போடவும் இல்லை. 15 வருஷம் முன்னாடி நிறுத்தினது தான். எல்லாரும் எங்கள் ஏரியாவில் எனக்கு மெசேஜ், ஆண்டி தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு. அப்படியா? ஆமாம், எல்லா ஜனங்களும். நிறைய அனுபவங்கள். ஆனால் மனசளவில் இன்னும் ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே துருதுருப்பு, பயங்கர ஹார்ட் ஒர்க். இவங்களை பற்றி நிறைய சொல்லலாம். நல்லா பாடுவாங்க, நிறைய எழுதுவாங்க. ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறதுனா என்ன சும்மாவா? இல்லைம்மா, உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. ஒரு டீச்சர் பேரண்ட்டோட பொண்ணு. எங்கள் அம்மா அப்பா சின்ன லெவலில் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க 1964. இப்போ 62 வருஷம் ஆகுது ஸ்கூல். அவங்களுக்கு ஒரே பொண்ணாக இருந்ததுனால என்னை இந்த ஸ்கூல் மாத்திரம் வேலை செய்யறதுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தைரியம் மாத்திரம். தப்பு செஞ்சால் தட்டி கேட்க தைரியம் வேணும், யாரையும் பார்த்து பயப்பட வேண்டான்னு நல்லா எஜுகேட் பண்ணாங்க. பாட சொல்லி கொடுத்தாங்க, பேச சொல்லி கொடுத்தாங்க. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் ஆரேட்டராக நான் பேசுவேன். நல்ல வளர்ப்பு, நிம்மதியான வாழ்க்கை. என் கொள்ளு பாட்டி வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்கூல், பாட்டி வந்து காஞ்சிபுரம் ஸ்கூல் பிரின்சிபல், ஹெட் மிஸ்ட்ரஸ். அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்கூல் பெசன்ட் நகர் ஸ்கூலில் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஷி ஸ்டார்டட் தி ஸ்கூல். அவங்களுக்கு அப்புறம் நான் எடுத்து ஸ்கூலை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இதுதான் நான். ஜென்ரலாகவே கொஞ்சம் தைரியசாலி, கொஞ்சம் அசால்ட்டு, திமிரு, ரொம்ப திமிரு. எனக்கு தைரியமாக போய் கேட்டுடுவேன். அழகான திமிரு. இது அழகான திமிரு. எப்போவுமே திமிரு. தைரியம், எதை பற்றியும் பார்த்து கவலைப்பட மாட்டேன்.
எங்கள் அம்மா தான் திட்டுவாங்க முன்புலம் பின்புலம்லாம் பார்க்கணுன்னு. ஆனால் டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த முன்புலம் பின்புலம் வராது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பில் ஏதாவது வந்து லேடி நின்று அழுதுட்டு இருந்தால், ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தர் நான் கூப்பிட்டு வந்து அவளை வச்சு பிரசவம் பார்த்து அந்த குழந்தை யாருக்கும் தத்து கொடுத்து அந்த பொண்ணு கல்யாணம், அவள் பேர் பாமா. அப்படி அது அம்மாவும் நானும் சேர்ந்து செஞ்சது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே நாங்கள் செய்வோம். எனக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும், வைரல் ஆகணும் அந்த ஐடியாவே கிடையாது. நான் ஃபேமஸ், எனக்கு நான் ஃபேமஸ். ஐ எம் குட் அட் எவ்ரி திங் வாட் எவர் ஐ எம் டூயிங். எனக்கு இதே வீட்டில் கிட்டத்தட்ட 63 வருஷமாக உட்காந்துருக்கேன். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் முன்னாடி இருந்தால் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா. அதனால் இந்த இடத்துல என்னை எங்கே கொண்டு போய் வச்சாலும் நான் திரும்பி டி நகர் என் வீட்டுக்கு தான் வருவேன். ஐ லவ் டி நகர். திமிரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, எதுலலாம் கோபம் வரும் அந்த திமிரு வரும்? என்ன திமிரு வரும்னா, இவன் யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? நான் தப்பு பண்ணாத போது இவன் எப்படி இப்படி செய்வான், அவன் ஏன் செஞ்சான் அப்படின்னு கேள்வி கேட்க எனக்கு எப்பவுமே அதுதான். எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு திமிரு அப்படின்னு. அது திமிராக இருந்தால் இருந்துட்டு போட்டான், அதில் என்ன தப்பு? ஓகே, எதுவுமே நாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம். தப்பு செஞ்சால் கேட்டே ஆகணும், யாராக இருக்கட்டும். ஒரு பெரிய கலெக்டர் வந்து எங்கள் அம்மாவை என்னையும் கூப்பிட்டு அவர் இப்போ ஒரு ஃபெயிலான பையனுக்கு அட்மிஷன் கொடுக்க சொன்னார், முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது நடந்து 40-30 வருஷம் ஆகும். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப என்ன சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க, நான் தான் போவேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். உனக்கு பில்டிங் லைசன்ஸ் சரி கிடையாது, நாங்கள் எக்ஸ்பைரி இப்போ எங்கள் மிஸ்டேக் எங்கள் பேர் தான். வர சொன்னார். வந்தவர் காலை தூக்கி அந்த டேபிள் மேலே போட்டு எங்கள் அம்மா முன்னாடி உட்காந்தார். ஸ்கூல்லையா? ஸ்கூலில் இல்லை, அவர் ஆஃபீஸில் கலெக்ட்ரேட்டில். எனக்கு காலை எடுத்து முதல்ல கீழே வை, இல்லாட்டி நான் வெளியில் பாரு, நீ ஸ்கூலே இழுத்து மூடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஒரு 60 வருஷமா ஸ்கூல் நடத்துறீங்க. நிறைய அதிகாரத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நிறைய பழக்கமா இருந்து நிறைய பழக்கம் இல்லையா? சில பேர் எங்க ஸ்டூடெண்டா கூட இருப்பாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது ஸ்கூல் பக்கத்துல 2 ஸ்கூலுக்கு நடுவுல ஒரு டாஸ்மாக் நடக்குதுன்னா அதை மூடுறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் அரசு தரப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் முடியல? இந்த டாஸ்மாக் நடத்துறது யாருன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு எல்லாத்தையும் அந்த அதிகாரிகளோட பவர் இருக்கிறதுனால தானே அவன் நடத்திக்கிட்டே இருக்கான். அதிகாரிகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலிடம் சொன்னால் அவங்க கேட்டு தானே ஆகணும். அதிகாரிகளை பற்றி நான் தப்பே சொல்ல முடியாது. உங்களுக்கு அரசு தரப்புலையும் நிறைய பேர் தெரியும்லமா, அரசியல் தெரியும். நான் வந்து டைரெக்டாக சிஎம்க்கு தான் பெட்டிஷன் போட்டேன். 3-4 தடவை பெட்டிஷன் போட்டேன். பாஸ்ட் சிஎம்க்கு முன்னாடி 15 வருஷமாக போடுறதில்ல. பாஸ்ட் சிஎம்க்கெலாம் போட்டிருக்கேன். அந்த பெட்டிஷன் கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டு வருவோம். டாஸ்மாக் மூடணும் தயவுசெய்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்க எங்களுக்கு ரொம்ப இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்கல்லம்மா, இப்போலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கர கியூரியாசிட்டி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு டாஸ்மாக் இருக்கும்போது இங்கே போய் இதை வாங்கி குடிச்சா என்ன அப்படின்ற ஒரு உணர்வு வரும்ல. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து டிசிப்ளினாக இழுத்துட்டு வரது எப்படி? அது ரொம்ப கஷ்டம் இல்லை? 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் அவனை கூப்பிட்டு வந்து அது உள்ளே போய் அவனை இழுத்துட்டு வந்து 4 சாத்தி டாஸ்மாக்குள்ளே போய் இழுத்துட்டு வந்தா ஸ்கூல் வழியில் தானே இருக்கு. எடுத்து வந்து 4 சாத்தி நீ சாவ, உங்கள் அப்பன் சாவன், இப்படி தான் பேசுகிறது. சாகிறதுக்காக எதுக்குடா ஓடி போகிற அப்படின்னு. 2வது பேசிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, நாசமாக போகிறது கிடையாது. கேரக்டர், டிசிப்ளின், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ வில் பி சம்படி. இந்த சின்ன சிற்றின்பங்களுக்கு போனேன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே நான் சொல்லிக் கொடுக்குறது. உன்னை நீ நம்பு, நீ ரொம்ப அழகான மனுஷன், சின்ன மனுஷன், வாழ்க்கையை மாத்திரம் நினச்சிக்கோ. நீ பிலீவ் இன் எவ்ரி திங் யூ டூ, பி போல்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இதுதான் சொல்லிக் கொடுக்குறது. பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தோணும், அதான் நான் தான் போலீஸ்காரன் வேலை பண்ணுறேன், எனக்கு பயம், என் பசங்க போகாது அந்த கடைக்கு, என் குழந்தைங்க போகாது. ஏன்னா எங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 4 பசங்க அது உள்ளே வரேன், என்னடா பண்ணேன் அப்படின்னா தண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறான். என்ன தண்ணி வாங்கினேன் எனக்கு தெரியாதுல்ல. அந்த பையன் நேற்று கூட எனக்கு மெசேஜ் அனுப்பினான் லண்டன்லேருந்து, இங்கே போய் நான் தண்ணி வாங்கி குடிச்சு நீ என்னை அடிச்சு உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு. உங்கள் ஸ்டூடெண்ட்டா? என் ஸ்டூடெண்ட் அது. ஓகே, இது மாதிரி நடக்குது. மினிஸ்டர்கிட்ட நான் போனதில்லை இதை பற்றி சொல்லி, மதுவிலக்கு பிரிவினைக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த 15 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்தது. ஃபோனில் ஸ்கூல் லேண்ட்லைனில் கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன பெட்டிஷன் போட்டியா, உன் ஸ்கூலே இழுத்து மூடிடுவேன், உன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, செய்யாத, ஒன்றுமே பண்ணாத, விட்டுடு, நடக்கலாம் நடத்திட்டோம், ஜனங்கள்லாம் சேர்ந்து பண்ணோம், நீ ஒத்தியே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தால் நடக்காது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் வாசல் 2-3 சோடா பாட்டில் உடச்சிட்டு போனாங்க. அப்படியா? பாட்டில் ஏதோ உடச்சிட்டு போனாங்க, எந்த பாட்டில் தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் அதை நான் நிறுத்திட்டேன். ஓகே, இப்படி ஆசிரியர் ஊத்திடுவேன் மிரட்டும் போது, போகும்போது, நடக்கும்போது, வரும்போது யாராவது ஏதாவது பொண்ணு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, சாயங்காலம் ஸ்கூல் விட்டோன்னு நாங்கள் யாராவது ஒருத்தர் கார் அப்படி ரவுண்ட் போவோம், பசங்க எங்கேயும் நிற்க விட மாட்டேன், கோ ஹோம் போலீஸ்கார மாதிரி சுற்றிட்டு இருப்போம்.
இந்த ஸ்கூலை சுற்றி 4 தெருவுலையும் அங்கே நிற்கக்கூடாது எங்கேயுமே. நீ ஸ்கூல் உள்ள எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கோ, ஸ்கூலுக்கு வெளியே இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது, வீட்டுக்கு போய் சேரு. அதுவும் நாங்கள் செஞ்சுட்டு வந்து என்ன நான் பாதுகாத்துக்கிறேன். நாங்கள்லாம் 6 மணிக்கு மேலே வெளியில் போக மாட்டேன். நான் 2 வெளியில் போனால் காரில் தான் நடந்து போகிறதுக்கு எங்கே சான்ஸே கிடையாது. டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் நடத்தும் போது அவங்க அந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சுது எனக்கு என்ன அப்படின்னு இருக்காம இந்த டாஸ்மாக் பக்கத்தில் அதுக்குள்ளே பசங்க யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் மாதிரி ரோந்து ஜென் ஸ்டாஃப்லாம் போய் சுற்றி வருவாங்க. நான் கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிப்பேன். டெய்லி இதை பண்ணிட்டு போலீஸ்காரன் வரான்ப்பா, போலீஸ்காரன் வருது பாரு அப்படிம்பாங்க. ஐயோ அப்படியா? உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிண்டல் பண்றது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சோ அதை பண்ணுவீங்க தானே. அவங்க கிண்டல் பண்ணாம யாரை பண்ணுவாங்க? நாமளும் போலீஸ்கார மாதிரி தான் நடந்துக்கிறோம். we are not different. இல்ல அவங்க குடிக்காம நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்றீங்க. அதுக்கு தெரிய அந்த குழந்தைங்க இல்லைங்க, உங்களுக்கு விஷயம் புரியுது இல்லை. தண்ணி அங்கே கடைக்கு சீப்பாக இருக்கு, ஆண்டி வெளியில் போனால் 10 ரூபா பாட்டில், இங்கே 2 ரூபாய்க்கு பேக்கெட் கொடுக்குறான். அப்படின்னு என்ன பாக்கெட்? அது தண்ணி பாக்கெட். அங்க அதுவும் கிடைக்கும்ன்றதுனால அங்க தண்ணி பாக்கெட் வாங்க போறாங்க ஸ்டூடண்ட்ஸ். அத சொன்னாங்க. பாருங்களேன், ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வெளியில வாங்கினா காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல போய் வாட்டர் பாக்கெட் வாங்குறாங்க. 2 ரூபாய் பாக்கெட். அதுக்குள்ளேயே ஸ்டூடண்ட்ஸ் போவே கூடாது, கால் எடுத்து வைக்கவே கூடாது. அது போயிட்டு வருது, அவனும் உள்ள விட்டான். இப்படி அது இப்ப புது ரூல் போட்டிருக்காரு சீஃப் மினிஸ்டர். என்ன போட்டிருக்காருன்னா, வயது 21 வயதுக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. தட்ஸ் a good idea. ஏன் இவரை எனக்கு பிடிக்குதுன்னா, டக்கு டக்கு டக்குன்னு ராடன் பண்டிட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க பிரேமலதா. இமீடியட்டா வித்தின் 2 hours ராடன் பண்டிட் ஆர்டர் யார் செய்வாங்க? எல்லாரும் சொன்னாங்க உனக்கே விஜய் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்குது, அவ்வளவுதான். காரணம் கிடையாது, இது உடனே 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 சொல்யூஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஆக்சுவலிமா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த சீஃப் மினிஸ்டரையும் போட்ட ஒரு ஆர்டரை உடனே ரிவோக் பண்ண வைக்க யாராலையும் பார்த்ததே இல்லை. ஈகோவே இல்லாம இவர் மட்டும்தான் எல்லாரும் குழந்தை நல்லபடியா இருக்கணும், யாரும் ஒன்றும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுப்பேன். எந்த குழந்தைமா? சீஃப் மினிஸ்டர். எனக்கு குழந்தை தானே, என் பையன் வயசு 51, நான் 77. குழந்தை அப்படின்னு இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைச்சேன். ப்ரேயர், மார்னிங் ப்ரேயர் ஐ டூ அலாங் வித் மை சில்ட்ரன் ஃபார் விஜய், ஃபார் முதல்வர் விஜய். நல்லா இருக்கணும், நல்லா இடையூறு இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஓடணும். இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் மூடுறதுக்கு எத்தனை முறை முயற்சி பண்ணீங்க? ஒரு 3-4 முறை. கடைசியாக பண்ணது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதோடு நிறுத்திட்டேன். இந்த அரசியல் இப்போ நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்கள் பல டிகேடாக பல அரசியலை பார்த்துருப்பீங்க. காமராஜர், சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். தாராச்சரியன் மேயர் பார்த்துருக்கேன். காமராஜர் மடியில் உட்காந்துருக்கேன் குழந்தையா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அண்ணாதுரை வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தினார். அப்போல்லாம் டிஎம்கே வந்த புதுசு. இந்திய எதிர்ப்பு மாநாடு நான் பேச போய் கேட்டப்போ இவிகே சம்பத் சொல்லி சின்ன குழந்தையா இருக்கேன். இல்லை நான் பேசுகிறேன் மாமா அப்படி. அப்போல்லாம் அங்கிள் கிடையாது, மாமான் தான் சொல்லணும். இவிகே சம்பத் அவர்கள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கேன், அண்ணாதுரைகிட்ட பேசியிருக்கேன். எனக்கு வந்து அந்த காலத்து திருநெல்வேலியில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க தான் ஸ்பீச்செல்லாம் எழுதி கொடுப்பாங்க. நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். இந்திய எதிர்ப்பு மாநாடு கோடம்பாக்கில் எங்கேயோ விருகம்பாக்கிலையோ நடந்தது. எனக்கு நான் 8 வயசு 9 வயசு இருக்கும், அப்போது நினைவில்லை, பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை நல்லா இருக்கு. திராவிடியன் ஸ்டாக் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு திராவிடியன் ஃபேமிலி. 4 கால் கூட்டிகிட்டு போவா, நீயே கூட நடந்து போக முடியும். எல்லாரும் ஒன்று தான். திராவிடியன் ஸ்டாக் ஒன்றுமே கிடையாது. எனக்கு திராவிடியன் ஸ்டாக்லாம் நம்பிக்கை இல்லை. மனிதர்கள். Most important thing is human being. Yeah. You are just human. Treat everybody as a human being. அவன் உன் காலில் வலிக்கும்போது யோசனை பண்ணி போயிடும், அவனுக்கு காலம் அப்படி வலிக்கும்ல. அது மனிதனை உடைய மனித நேயம் தான், அவனை ஸ்டாக்கே வேண்டாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பினேன். இந்த டாஸ்மாக் பற்றி எல்லாரும் சொல்ல, மதுபானத்தை உடனே விலக்க வேண்டும் விலக்க வேண்டும். உடனே நீ மதுபானம் விலக்கினா அவன் என்ன பண்ணுவான்? கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிடுவான், செத்து போயிடுவான். எதுக்கு? அதை விட முறையாக எங்கே வைக்கணும்? 2வது, அரசாங்கத்துக்கு வருமானம் குறைந்துவிடும். இந்த அரசாங்கத்தை நடத்த வருமானம் தேவை. அதை நம்ம அது மாதிரி யோசனம். ஆஸ் ஃபார் அஸ் திராவிடியன் கல்ச்சர் இஸ் கன்சர்ன், ஐ எம் ஆல்சோ தமிழியன். தமிழ் பண்ண தான் நான். எனக்கு வந்து திராவிடியன் கல்ச்சரை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் தமிழ், அவ்வளோதான். நான் ஹியூமன், நான் இந்தியன், போதும். தேர் இஸ் அ மேட்டர். ஸோ நீங்கள் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்ன்ற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? பேசியிருக்கேன், ஜெயலலிதா அம்மா ரொம்ப பேசியிருக்கேன். ஓகே. இவ்வளோ பேர் தெரிஞ்சிருந்தும் உங்களால் அந்த டாஸ்மாக் மூட முடியலமா? அவங்களுக்கு இவங்க டாஸ்மாக் மூடுற வேலை மாத்திரம் தானே. அது ரொம்ப முக்கியமான வேலை இல்லை? முக்கியமான வேலை, ஆனால் அவங்க செய்யலையே. நான் அவங்ககிட்ட டைரெக்டாக பெட்டிஷன் கொடுக்க மாட்டேனே. தெரிஞ்சால் கூட இவங்களை தெரியுதுன்னா அவங்க வீட்டில் உட்காந்து எனக்கு இது வேணும்னு சொல்ல மாட்டேன். எது முறையாக பெட்டிஷன் கொடுத்துரு, இந்த வேலையை செஞ்சுடு, அப்படி தான். நாம் வந்து
பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. ஓகே, அது மாதிரி பெட்டிஷன் கொடுத்து ஆனால் வேலை நடக்கல. இன்னைக்கு மறுபடியும் அந்த டாஸ்மாகை திறந்த உடனே அப்போ சும்மாவா அப்படின்னாங்க. எனக்கு கோவம் தான். இங்கே போய் யார் வம்புக்கு எடுக்கிறது? என் பசங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாது. தனியாக வம்புக்கு எடுக்க முடியாது. வம்பை வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிப்படும் இல்லையா? நான் வந்து நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டேன். கண்டிப்பாக முதல்வர் பார்த்துருப்பாரு, இதை மூடிடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது போகிறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு மட்டுமே. ஓகே, நிரந்தரமா அந்த டாஸ்மாக் மூடிடுவாங்க. அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாக் எல்லாம் முடிக்க வேண்டாமா? இன்னைக்கு காலையில எல்லாம் மூடி இருந்தாங்க, மத்தியானம் போல திறந்து விற்பனை பண்றாங்க. 10 நிமிஷத்துக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வந்தேமா? அது வரைக்கும் பாருங்க, அது வரைக்கும் லாக் தான் இருந்தது. நீங்க என்ன டிவிகேக்கு ஆதரவா போடுறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. நான் டிவிக்கே எதுக்குமே ஆதரவு இல்லை. நடந்த உண்மைக்கு நன்றி சொல்கிறேன். லாக்கை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குமா? நான் என்ன பண்றது? என்னுடைய மனநிலை அப்படி. ஆனால் சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ போட்டேன் ஒழிய இது வைரல் ஆகும், இவங்கெல்லாம் எனக்கு இது பண்ண போகிறேன் நான் நினைக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் அப்ரிஷியேட்டிவாக நடக்குது. அதான் சொன்னேன், ராடன் பண்ணிட்டு உடனே தூக்கிட்டாரு, இது பண்ணார், இவன் சொன்னது இது மூடிட்டானே, இப்படியெல்லாம் தான் தோணும் நமக்கு. ஸோ முதல்வர் விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்கம்மா நீங்கள்? எவ்வளோ பிடிக்கும்? அனுபவம் இன்னும் நிறைய வரணும். நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், தப்பாக ஒன்றும் பார்க்கல நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் முயற்சி தான். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவும் அப்படி தான், சான்ஸ் கொடுங்க. ஆனால் அந்த அரசியல்லாம் பேசும்போது இது வரைக்கும் இருந்த அரசியல் விமர்சகர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, இந்த கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, சிந்தனை என்ன, இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கோட்பாடு வேண்டாம், மக்களை கவனித்து மக்கள் நலம் பேணுவது ஒரே கோட்பாடு தான் விஜய்க்கு. வேற ஒன்றுமே கிடையாது. நான் தெரியாமல் விஜய் சொல்லிட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். ஓகே ஓகே, அவர் வந்து தனி கோட்பாடோ தனி விஷயமோ தேவை கிடையாது. அவர் நினைக்கிற ஜனங்க நல்லா இருக்கணும். நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குமா, நான் அதை விட்டுட்டு நான் வந்து அரசியல் பண்ணேன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு உங்கள்கிட்டருந்து ஒன்றும் வேண்டாம் பண்ணேன்னா எதுக்குமா பண்ணேன்? லூஸா நான்? நிஜமாகவே ஜனங்க நலன் பேணுவதற்காக மாத்திரமே அவர் வந்திருக்கார். அதை நம்ம புரிஞ்சுட்டப்போ என்ன தனி கோட்பாடு வேண்டியிருக்குது? டைம் கொடுங்கப்பா. இப்படி பிறந்த குழந்தை எழுந்து நடக்குமா? இருக்காது. டேக்ஸ் டைம். போன ஆட்சியில் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, 3 வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, மெட்ரோ வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இபி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 20,000 ரூபா வளசோக ஸ்கூலுக்கு பே பண்ணியிருந்தேன், 40,000 ரூபா பே பண்ணுறேன் இபி. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 16 lakh பே பண்ணுறேன். 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது 3-4 வருஷம் முன்னாடி. எப்போவுமே அந்த மெட்ரோ வாட்டர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது வந்து அப்பர் கிளாஸ் பணக்காரங்களுக்கு பரவாயில்ல. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க, நாங்கள் சாதாரண ஆள் தான். என்னுடைய வருமானம் வச்சு வாழ்க்கை நடத்துபவள் நான். திடீர்னு நீ இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த பில்டிங்கில் வந்து இது வருதா, இன்கம் வருதா? ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் நடத்துகிறேன், என்னுடைய ஸ்கூல் 62 வருஷமாக ஒரு பைசா டொனேஷன் வாங்காமல் நடத்துகிறேன் ஸ்கூல். நான் தைரியமாக சொல்ல, எந்த குழந்தையும் வணக்கம் கேட்டு ஒரு புஸ்தகம் கூட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்க மாட்டோம் ஸ்கூலுக்கு கிஃப்டாக. அப்படி தான் நடத்திட்டு வரேன் நான். ஒரு கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்னன்னு கேள்வி கேட்டு மக்களை ஏமாத்துறதை விட்டுட்டு மக்களோட நலன் தான் அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற வழியில் ஒருத்தர் முன் வந்திருக்கும் போது அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அந்த மாற்றத்துக்காக வழி விட்டு தான் பார்க்கணும். கண்டிப்பாக இல்லை, நேர்மை, ஒழுக்கம், தர்மம், நியாயம் இதெல்லாம் அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான கொள்கை. இதுதான், இது ரொம்ப பேசிக். இதுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும்லாம் தேவையில்லை. டைம் கொடுங்கப்பா, அவருக்கு டைம் கொடுங்க. எழுந்தோன்னு இதை செய் அதை செய் அதை செய், நான் நடக்கட்டும், எழுந்துக்கிட்டோம், நிற்கட்டும், நடக்கட்டும், ஓடுவார் கண்டிப்பாக. ஓகே, முதல்வர் விஜய்க்கு ஒரு விஷ் பண்ணிடுங்கம்மா. தம்பி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய், நல்லா இருங்க, நல்லபடியாகவே இருப்பீங்க, எல்லாம் நீங்கள் நினச்சபடி நடக்கும். காட் பிளஸ் யூ சன். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங்.